எவ்வளோ ஸ்க்ரோல் பண்ணுறது, ஒன்றும் நல்லா இருக்க மாட்டேங்குது. இவ கால் வேற. என்ன புதுசாக வந்திருக்கு? ஃபஸ்ட்டு இதை பார்ப்போம். அறிவு கிட்டவனே, இங்கே என்னடா பண்ணுற? மச்சான் சாரிடா, டிஸ்டர்ப் பண்ணிட்டேன். ஆமாம், நீ போர் வேலை இழுத்து போத்துட்டு என்ன பண்ணிருக்க? டேய், என்ன விஷயம் சொல்கிறா? அது ஒன்றும் இல்லடா. ஒன்றும் இல்லையா? கிளம்பு. டேய் டேய், என்னடா, என்னதான்டா வேணும்? மச்சான், என்னையும் ஒரு ஆளாக மதிச்சு எனக்கு ஒரு பொண்ணு இன்ஸ்டாவில் ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட் கொடுத்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட்லாம் பண்ணுறாடா. இங்கே பாரு. சரி, நல்ல விஷயம் தானே, கிளம்புடா. டேய், அது இல்லைடா, எனக்கு தனியாகவும் மெசேஜ் பண்ணுறாடா அவ. அதான் உன்கிட்ட எதுவும் ஐடியா கேட்கலாமேன்னு வந்தேன். டேய், என்கிட்ட கேட்டு தான் எல்லா பொண்ணுங்கிட்ட பேசிட்டு இருக்கியா? போடா. டேய், அந்த பொண்ணை நீயும் ஃபாலோ பண்ணியிருக்கடா. நானா? இங்கே பாரு, அதான் உனக்கு தெரிஞ்ச பொண்ணா இருக்குமோன்னு சொல்லிட்டு விசாரிக்கலாமேன்னு வந்தேன். ஓ மச்சான், சாரிடா, நான் மறந்துட்டேன். நான் தானே உன் ஐடியா ஷேர் பண்ணேன். என் ஃப்ரெண்டு தான். உன் ஃப்ரெண்டா? மச்சான், பொண்ணு எப்படி மச்சான்? மச்சான், பொண்ணு தங்கமான பொண்ணு. எனக்கு தெரிஞ்சு உனக்கு ஓகே ஆகிடும்னு நினைக்கிறேன். ஆனால் பத்திரமா பார்த்துக்கணும், சரியா? மச்சான் கண்டிப்பாடா. நீ பார்த்துப்ப தெரியும். இப்போ கிளம்பு. போ போ போ. ஓகே ஓகே, பாய். அப்புறம் பண்ணுறேன். இந்த பொண்ணை சீக்கிரம் பிக்கப் பண்ணி நம்ம கல்யாண கேஸ்ட்டை நெட்ஃப்ளிக்ஸில் வித்துற வேண்டியதான். ஐயோ கடவுளே. எவ்வளோ கோடிக்கு விற்கலாம்? டேய், காலிங் பெல் அடிக்காம போய் பாடுறா. நம்மளை டிஸ்டர்ப் பண்ணுறதே உனக்கு வேலையாக போச்சு. என்னடா ஆச்சு? கால் கட் பண்ணா நேர்லயே வந்துட்டாளா இவன்? இன்னைக்கு என்ன பண்ண போறாளோ தெரியலையே. காலையிலேயே கண்ட வந்திருக்க, கண்டுக்காம கடந்து போயிடுறா ஜகா. உன் ஃபோன் எங்க? நைட்டெல்லாம் ஒரே ஒர்க்கு, தூங்கிட்டேன். மாட்டணும்டா. திருந்தவே மாட்டியா? போயிட்டாளா? போலையா? ஏன்டி டென்ஷனா இருக்க? ஒரு முக்கியமான விஷயம். இது நடக்கும் நானும் எதிர்பார்க்கல, ஆனா நடந்துருச்சு. பதட்டமாகாத. எனக்கு இப்பவே பதட்டமா தாண்டி இருக்கு. என்ன மேட்டர்டி? அப்பா அம்மா உன்னை பார்த்து பேசணுமா? வீட்டில் எப்படி சொன்ன? அதெல்லாம் முக்கியம் இல்லை, சொல்லிட்டேன். உன்னை பார்த்து பேசணும்னு சொன்னாங்க. சரி விடு, என்னைக்கு மீட் பண்ண போறோமோ அன்னைக்கு ப்ரிப்பேர் ஆயிக்கலாம். இப்போ எதுக்கு டென்ஷன் ஆகுற? கூல். அவங்க இன்னைக்கு மீட் பண்ணணும்னு சொல்றாங்க. எதை? அதுக்கே கத்துற? எனக்கே மார்னிங் தான் சொன்னாங்க. மார்னிங்ல இருந்து உனக்கு கால் பண்றேன், கால் அட்டென்ட் பண்ணவே இல்லை. ஏன் அட்டென்ட் பண்ணல? அது விடு. இப்போ என்ன பண்றது? உன்னை ஒன்றும் கடிச்சு சாப்பிட மாட்டாங்க. நான் ஏற்கனவே எல்லாம் தெளிவா பேசிட்டேன். நீ நான் சொல்றத மட்டும் செய். என்னடி? எப்போ போய் பார்க்கணும்? 11 o'clock வீடியோ காலில் வந்துருவாங்க. வீடியோ காலா? ஆமா, ஃபர்ஸ்ட் ஊர்ல இருந்து வர மாதிரி இருந்தது. அப்புறம் ஏதோ வேலையா வர முடியல. அப்புறம் என்ன? அப்புறம் ஒரு நாள் நேர்லயே மீட் பண்ணிக்கலாம் சொல்ல வேண்டியதானே? அப்ப அதெல்லாம் தோணல. இன்னும் 15 minutes தான் இருக்கு. என்ன பண்றதுடா? ஒன்றும் இல்லை, நான் சொல்றத மட்டும் மைண்ட்ல வச்சுக்கோ. நீ ஒரு பெரிய கம்பெனில மேனேஜரா ஒர்க் பண்ற, புரியுதா? பொய்யா இருந்தாலும் ஒரு நியாயம் வேணாமா? நேற்று தான் ஒரு கம்பெனியில் போய் இன்டர்வியூ அட்டென்ட் பண்ணேன்னு சொன்னல, அவங்க கூட we will definitely call you back அப்படின்னு சொன்னாங்கன்னு சொன்னல. ஐயோ, நீ இன்டர்வியூ போய் அட்டென்ட் பண்ணதும் எனக்கு தெரியும், அந்த இன்டர்வியூல செலக்ட் ஆக மாட்டேனும் எனக்கு தெரியும். இங்க பாரு, அப்பா கூட பிரச்சனை இல்லை, ஆனா அம்மா வெரி டேஞ்சரஸ். அதனால சொன்னதெல்லாம் ஞாபகம் வச்சு சமாளிச்சுக்கோ, ஓகேயா? ஹரிணி, என்ன பொய் சொல்றது தப்பு இல்ல? ஐயோ மறைக்கிறாளே.
என்ன எதுவும் பேச மாட்டேன். இவ்வளவு பேசுறவன் 27 வயசு வரைக்கும் எதுக்கு வீட்ல இருந்த? சரி சரி ஓகே 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 நான் சமாளிச்சிடறேன். இப்போ என்ன ஐடி மேனேஜரில் கம்பெனியாக இருக்கேன்னு சொல்லணும். இது ஐடி கம்பெனியில் மேனேஜராக இருக்கேன்னு சொல்லணும். ஓகே போ நீ போடு. அவங்களுக்கு கூட சமாளிச்சிடலாம் போலையே. சோ புச்சுக்குட்டி. என்ன மச்சான்? ரைட்டு சோலி முடிஞ்சு. இது ஒண்ணு பைத்தியம் நேரங்கிட்ட நேரத்துல உட்காந்து சிரிச்சுக்கிட்டு. டென்ஷன் ஆகாத ஓகே? பக்கத்தில் தான் இருந்துச்சு. பட் நம்மளால இவ்வளோ போகாத இருப்பட்டா. டென்ஷன் ஆகாத ஓகே? ஹரிணி. அப்பா. என்னம்மா எப்படி இருக்க? நல்லா இருக்கேன்ப்பா. அவர் இருக்காரா? இருக்காருப்பா. பேசுறீங்களாப்பா? குடு குடு, அதுக்கு தானே வந்திருக்கோம். ஹலோ சார். ஹலோ சார், எப்படி இருக்கீங்க? அதனால் திரு என்ன பண்றாங்க? கேக். ஹலோ சார் தம்பி. நப்பே எனக்கு கேக்குதுப்பா, என்னாச்சு? ஹலோ கேக் கேட்கலையா? என்ன அது நே ஏன்ட்ட எதுக்கு ஸ்டக் ஆன மாதிரி நடிக்கிற? இல்லடி, பதட்டத்தில் என்ன பண்றது தெரியல, அதான் ஏதோ பண்ணி கட் பண்ணிட்டேன். சரிடி. சோ கடவுளே. நல்லா சமாளிக்கிறியடா, சூப்பர்ரா. சிரிக்கிற இரு, உன் டார்லிங் அக்கௌண்ட்லேருந்து பிளாக் பண்ணுறேன். இங்கே பார், இப்போ என்ன உனக்கு? நான் பேசணும் அவ்வளோதானே? நீ கால் பண்ணு, நான் பேசுகிறேன். கண்டிப்பா பேசுவியா? நீ கால் பண்ணு, நான் பேசுகிறேன். மச்சான் நான் வேணா பேசட்டுமாடா? இவனை போய் சாப்பிடா. பிடிச்சிட்டல எப்படி? அவனை விடு, நீ ஃபஸ்ட்டு கால் பண்ணு. ஹரிணி. அப்பா. என்னம்மா என்னாச்சு? இங்க ஏதோ சிக்னல் பிரச்சனைப்பா. சரி சரி சீக்கிரம் குடு, நேரம் ஆயிட்டு இருக்குல்ல. பேசுங்கப்பா. ஹலோ அங்கிள். ஹலோ தம்பி, எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன் அங்கிள். எப்படி போகுது ஒர்க்கெல்லாம்? நீங்கள் எப்படி இருக்கீங்க? ஏதோ வண்டி ஓடுதுப்பா. பழைய வண்டியில் அப்படிதான். ஹரிணி போட்டோ காமிச்சா? போட்டோவை விட வீடியோல வெள்ளையா இருக்கீங்களாப்பா? அது இன்னும் தூங்கி எஞ்சி மூஞ்சி கூட கழுவல ஆண்டி, அதான் அப்படி. என்னது? மணி 10 ஆயிடுச்சு, இன்னும் மூஞ்சியே கழுவலையா? நான் இன்னும் பல்லு கூட வளர்க்கல, சும்மா சொன்னேன் அங்கிள். கொசு கொசு. விளையாட்டு உங்களுக்கு. என்ன எல்லாம் சிரிச்ச மினிக்கே இருக்காங்க, அவ்வளோ பெரிய காமெடி பண்ணலையே. ஏய் என்னன்னு பாரு. அப்பா. அப்பா அம்மா கேக். அங்கிள் ஏதோ சிக்னல் ப்ராப்ளம் நினைக்கிறேன் அங்கிள். அப்பா. அப்பாடி போயிட்டாங்க. சரி விடு விடு, கூல், பார்த்துக்கலாம். மச்சான் நல்லா ஃபன்னா ஜாலியாக தான்டா இருக்கு நீங்கள் பண்ணுறதெல்லாம். டேய் போடா. வாட் வாட்? உனக்கு இங்க என்னடா வேலை? கிளம்புடா. சும்மா நோயின்னு. ஏமா நாங்கள் ஒன்றும் இங்கே சும்மா இல்லை, என் நண்பனுக்கு சப்போர்ட்டாக தான் இங்கே இருக்கோம். ஆமா, நீங்க சப்போர்ட் பண்ணி கிளிக்கிறதா நான் பாக்குறேனே. சும்மா ஈன்னு இழிச்சுக்கிட்டு மூஞ்ச பாரு. ஆமாம் இவங்க ரொம்ப அழகி. ஏய் ஏய் அது இருடி இல்லை இல்லை கோவப்படாதீங்க, உண்மையாகவே நீங்கள் அழகி இல்லைங்க. உன்னை டேய் மச்சான் கால் வருது, அது என்னன்னு பாரு. ஐ நம்ம அழகி வந்துட்டான்ல. நீ ஃபர்ஸ்ட் கால் அட்டன் பண்ணு. சாரி மச்சான். ஐயோ என்ன கட் ஆயிடுச்சு. மெசேஜை போட்டுருவோம். என்னங்க அட்டன் பண்ணுறதுக்குள்ளேயே கட் பண்ணிட்டீங்க? நீங்கள் தான் கால் அட்டன் பண்ணலையே, அதான் கட் பண்ணிட்டேன். ஐயோ நான் வேணா திருப்பி கூப்பிடவா? இல்லை இல்லை, நான் ஒரு 30 மினிட்ஸ் கழிச்சு உங்களை கூப்பிடவா? ஷிட், ½ அன் ஹவரா? அது வரையும் சும்மா இருக்க முடியாது. மாமா மருகையா, அது ஒன்றும் இல்லை, நீ பாரு பேசலாம்.
அப்பா கேக்குதாப்பா? இப்போ நல்லா கேக்குதுமா. இங்க சிக்னல் கிடைக்கல போலப்பா. அது ஒன்றும் இல்லைம்மா, எனக்கு வேற ஃபோன் வந்துகிட்டே இருந்ததா, அதான் சிக்னல் கட் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். ஓ சரிப்பா. அம்மா எங்க? அது நம்ம ஃபோனை கட் பண்ணி விளையாண்டு இருந்தோமா, நான் என் வேலையை பார்க்கறேன்னு உள்ள போயிட்டா. அப்படியா? சரிப்பா, அவங்க அப்புறம் பேசட்டும், நீங்க இப்ப பேசுங்க. ஏம்மா அவளும் வந்துட்டோம், நாங்க 2 பேரும் சேர்ந்தே பேசுறோம்மா. அவங்க பேசாட்டி போறாங்கப்பா, நீங்க இப்ப பேசுங்க. சரி கொடு. திருவிட்டான். ஹலோ அங்கிள். ஹலோ தம்பி. இந்த தடவையாவது போனை கட் பண்ணாம ஒழுங்கா பேசுங்க 2 பேரும். ஐயோ வந்துட்டாங்களே. சரி தம்பி, ஹரிணி சொன்னா நீங்க எங்க ஒர்க் பண்றீங்க? அப்பா அம்மாலாம் என்ன பண்றாங்க? அம்மா அப்பா 2 பேருமே டீச்சர் ஆண்டி. டீச்சரா? அப்போ 2 பேரும் ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருப்பாங்கன்னு சொல்லுங்க. ஆமாமா, ரொம்ப ஸ்ட்ரிக்ட். ஹரிணி உங்களை பத்தி நிறைய சொல்லிருக்கா. இன்னும் சொல்லி அப்ப சரி. அப்புறம் எங்க ஒர்க் பண்றீங்க? என்ன பேசு. வேலை தேடிட்டு இருக்கா அங்கிள். என்னது? ஏதோ ஐடி கம்பெனில வேலை பார்க்கறதா சொன்னாவ. அது ரீசெண்டா இப்போ ஒரு இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணிட்டு வந்தேன். அது வேலை கன்ஃபார்ம் கிடைச்சிரும். அதனால அருணி அப்படி சொல்லியிருப்பா. ஏன் இன்னும் வேலை கிடைக்கல? தெரியல. தெரியலையா? ஆமா அங்கிள், இப்போ வரைக்கும் என்ன ரீசன் எனக்கு தெரியல. ஆனா கண்டிப்பா இந்த வேலை கிடைச்சிரும். இதுக்கு எப்படி ரியாக்ட் பண்றதுன்னே தெரியலையே. சரி தம்பி, இவ்வளவு வருஷம் கிடைக்காதது இனிமே கிடைக்கும்னு எப்படி நம்புறீங்க? எல்லாம் ஒரு நம்பிக்கை தான் அங்கிள். இதுக்கு முன்னாடிலாம் இன்டர்வியூ அட்டன் பண்ணும்போது சும்மா ஜாலியாக போயிட்டு அட்டன் பண்ணிட்டு வந்துடுவேன். ஆனால் ஒரு நாள் ஹரிணி என்கிட்ட சொன்னான், இந்த மாதிரி வீட்டில் மாப்பிள்ளை பார்க்குறாங்கன்னு. அன்னிலேருந்து சீக்கிரமாக ஒரு வேலை வாங்கிட்டு உங்களை வந்து மீட் பண்ணணும்னு நினச்சிட்டு இருந்தேன் அங்கிள். அதுக்குள்ள அது சரிப்பா, நாங்கள் இந்த வருஷமே கல்யாணத்தை முடிக்கலான்னு இருந்தோம். நீ என்னன்னா முன்னாடிலாம் இன்டர்வியூ போய் அட்டன் பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட் ரவுண்ட் கூட கிளியர் பண்ணதில்லை. ஆனால் இந்த வாட்டி ஃபைனல் ரவுண்டு வரைக்கும் போயிட்டு மீட் வரைக்கும் பேசிட்டு வந்துட்டேன். கண்டிப்பாக இந்த வாட்டி வேலை கிடச்சிரும். இருந்தாலும் சரி, அதை விடுப்பா. சொந்தமாக வீடு அந்த மாதிரி ஏதாவது இருக்கா? இல்லை அங்கிள், உங்கள் நிலைமை எனக்கு புரியுது. அங்கிள் உங்ககிட்ட ஒன்று கேட்கவா? தப்பாக எடுத்துக்க மாட்டீங்களா? கேளுப்பா. நீங்கள் கல்யாணம் பண்ணும்போது உங்ககிட்ட என்ன அங்கிள் இருந்தது? இவர்கிட்ட என்ன இருந்துச்சு? கல்யாணத்துக்கு அப்புறம் தான் இந்த வேலை வீடு எல்லாம். அவ்வளோதான் அங்கிள், இப்போதைக்கு தான் இல்லை. ஆனால் கூடிய சீக்கிரம் எல்லாமே கிடைக்கும். அதெல்லாம் சரிதான்ப்பா. இருந்தாலும் செட்டில் ஆயிருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும்ல. ஏன் அங்கிள், செட்டில் ஆன மாப்பிள்ள தான் வேணுமா? கல்யாணத்துக்கு அப்புறம் நாங்கள் 2 பேர் சேர்ந்து செட்டில் ஆகிறோம், இன்னும் சந்தோஷமா இருப்போம். ஏண்டி இப்போ நம்ம போய் சொல்லிட்டு பின்னாடி அவங்களுக்கு உண்மை தெரிஞ்சதுன்னா ரொம்ப தப்பாயிடும்டி. ஹன்னி, ஏய் சாரிடி. ஏய் நில்றி. அதெல்லாம் அவங்க புரிஞ்சுப்பாங்கடி, தப்பா எடுத்துக்க மாட்டாங்க. அதுக்கு இப்படிதான் பேசுவியா? அவங்க எதையும் எதிர்பார்க்குற ஆள் இல்ல. இப்படி பேசிட்டு அவங்க என்ன நினைப்பாங்க? இங்க பாரு, கன்ஃபார்ம் வேலை கிடைச்சிரும். அதுக்கப்புறம் அவங்க கிட்ட போய் பேசினா அவங்க தப்பாவே எடுத்துக்க மாட்டாங்க. ச்சே. ஏய் சாரிடி. ஹலோ அப்பா. அம்மா, என்னம்மா காலை கட் பண்ணிட்ட? இங்க எதுவும் சரியா இல்லப்பா. இல்ல, அந்த பையனை ரொம்ப பிடிச்சிருக்குமா? என்னப்பா சொல்றீங்க? என்னம்மா சிக்னல் வீக்கா இருக்கா? பிடிச்சிருக்குன்னு சொன்னேன். இத பாரு, அதுக்குன்னு இப்படியே இருக்காம சீக்கிரமா வேலையை தேடிக்க சொல்லுமா. அப்புறம் தான் கல்யாணம். இல்லப்பா, கிடைச்சிரும். அப்புறமா என்னப்பா? ஒன்னும் இல்ல, இவ்வளவு உண்மையா இருக்காரு, உனக்கு செட் ஆவாரா இவரு? பா வைங்கப்பா, பை. என்ன ஃபோனை எடுக்க மாட்டா? டேய் எங்கடா பார்க்குற? ஏய் ஃபோன் அடிக்குது பாரா, யாருன்னு பாரா. ஃபோனா? எடுக்க மாட்டாளே. கஸ்டமர் கேர் மச்சான். கஸ்டமர் கேரா? என்ன கட் பண்ணிட்டா? மறுபடியும் பண்ணுவோம். என்ன
ஃபோன் அடிக்குது ஃபோன் அடிக்குது டேய் இது எடுறா ஐயோ முன்னாடி என்ன மச்சான் வாடா